வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம பிரித்திங்கரா தேவிக்கு, அதாவது தேய்பிறை அஷ்டமியில் நடக்கின்ற யாகத்தில் பங்கேற்கின்ற சித்தர்களின் முழு விவரத்தை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். மற்றும் என்ன யாகம் நாம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவலை கொடுத்து கொண்டே வருகிறோம். நாம ஜபங்கள், மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்களை படுத்தி நாம் கொடுத்து கொண்டே வருகிறோம். அதன் வரிசையின்படி நாம் இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமியில் பிரித்தியங்கரா தேவிக்கு நடத்துகின்ற யாகத்தை பற்றி, அதில் கலந்து கொண்டு இருக்கின்ற சித்தர்கள் பற்றி முழு விவரமாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதனுடைய பலன்கள் என்ன, என்ன யாகம் அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதையும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். பெரும்பாலும் அஷ்டமி திதியில் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அது முடிவுக்கே வராது, தொட்டது துலங்காது என்பதை அறிவோம், அனைவரும் அறிவோம் இல்லையா? அதை அடுத்து அன்னைக்கு பிரித்திங்கரா தேவிக்கு செய்கின்ற யாகத்தில் சித்தர்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை நமக்கு தெரியாத விஷயம். அதை பற்றி நாம் இன்றைக்கி முழு விவரமாக பார்க்கலாம். இப்போது நம்ம என்ன யாகம் என்பதை நாம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் ராவணனை அழிப்பதற்காக ராமன் மற்றும் லக்ஷ்மணன் 2 பேரும் இலங்கை சென்றார்கள். ராவணனை வதம் செய்வதற்காக இலங்கை சென்றார்கள். அப்பொழுது ராவணனின் மகன் இந்திரஜித்துக்கு நன்றாகவே தெரியும், அதாவது ராமரையும் லக்ஷ்மணரையும் நாம் வெல்ல முடியாது, நாம் போரில் வெற்றி பெற முடியாது என்பதை இந்திரஜித்துக்கு நன்றாகவே தெரியும். இதை அடுத்து இந்திரஜித் அவருடைய குரு ஆன ஆசிரியர்கிட்ட போய் கேட்டாராம், நாங்கள் ராமனையும் லக்ஷ்மணரையும் வெல்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு அந்த ஆசிரியர் கூறினாராம், தேய்பிறை அஷ்டமி நடுநிசி நேரத்தில் பிரித்தியங்கரா தேவிக்கு யாகம் நடத்த வேண்டும் என்று கூறினாராம். அந்த யாகம் மிக சக்தி வாய்ந்த யாகம் மற்றும் யாராலும் வெல்ல முடியாத அந்த யாகத்தை நடத்தினால் நம்ம போரில் ஜெயிக்கலாம் என்று கூறினாராம். இதை கேட்ட இந்திரஜித் நடுநிசி நேரத்தில் தேய்பிறை அஷ்டமி அன்று பிரித்தியங்கரா தேவிக்கு யாகம் நடத்தினார். உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விபீஷ்ணர் அவர் ராமபிரானிடம் போய் சென்று அவரிடம் கூறினாராம், இந்த மாதிரி இந்திரஜித் யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று கூறினாராம். இந்த யாகத்தை உடனே நாம் நிறுத்த வேண்டும் என்று கூறினாராம். அதற்கு ராமபிரான் அனுமரிடம் சென்று கூறினாராம், அதாவது இந்திரஜித் யாகம் நடத்துகிறான் என்று கூறினாராம். அந்த யாகத்தை அழிக்கும்படி அனுமனிடம் ராமபிரான் கூறினாராம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அனுமன் அந்த யாகம் நடத்தும் இடத்தில் சென்று இந்திரஜித்தையும் அழித்து அந்த யாகத்தையும் அனுமன் அழித்தாராம்.
இப்போது நம் சித்தர்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதாவது தேய்பிறை அஷ்டமி நடுநிசி நேரத்தில் பிரித்யங்கரா தேவிக்கு செய்யப்படும் யாகத்தில் தேவர்கள், ரிஷிகர்கள், சித்தர்கள் மற்றும் மகான்கள் ஆகிய அனைவரும் அதில் கலந்து கொள்வார் என்பது ஐதீகம். இந்த அற்புதமான யாகத்தில் கலந்து கொண்டால் நிறைவேறாத ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நாம் எண்ணியது கண்டிப்பாக உடனடியாக நிறைவேறும். வாழ்க்கையில் லட்சியங்களை அடையலாம். அதனால் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகர்கள், மகான்கள் போன்றவர்கள் அந்த யாகத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய சக்திகளை பெருக்கிக் கொள்கிறார்கள் என்பது ஐதீகம். மேலும் திருமணத் தடை, வியாபாரத் தடை, வேலை தடை, அனைத்து தடைகளும் நீங்கும். குடும்ப பிரச்சனை நீங்கும். புத்தி சுவாதீனம் இருப்பவர்கள் தெளிவு மனப்பான்மை உடையவர்களாக மாறுவார்கள். பிரித்யங்கரா தேவிக்கு அபராஜிதா என்று பெயரும் உண்டு. அம்மனை காவலாக கொண்டிருக்கிற பிரித்யங்கரா தேவி அம்மனுக்கு செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் வரும் ராகுகால நேரத்தில் செய்யப்படும் பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் மற்றும் பலன் ஏராளம். இப்போ நம்ம பிரித்யங்கரா தேவி அம்மனுடைய வழிபாட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த பிரித்யங்கரா தேவி அம்மனுக்கு உகந்த மாலை பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலை, ஜாதிக்காய் மாலை மற்றும் செவ்வரளி பூக்கள் மற்றும் செவ்வரளி மலர்கள் மற்றும் செந்தாமரை பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். இவளுக்கு மிகவும் உகந்த பூக்களாகும். மற்றும் வாழைப்பூ மாலை, அதாவது வாழை நாரில் கட்டப்பட்ட வாழைப்பூ மாலை இவளுக்கு மிகவும் உகந்த மாலையாகும். சர்க்கரை பொங்கல், எள்ளு சாதம், பானகம், தயிர் சாதம், புளி சாதம் போன்றவை இவளுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அஷ்டமி என்றாலே பலருக்கு சிறந்த நாளாக இருக்காது, பயனுள்ள நாளாக இருக்காது. எனினும் 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சிறந்து விளங்குகின்ற நாளாக விளங்கும். அஷ்டமி என்றால் அமாவாசையிலிருந்து 8வது நாள் அல்லது பௌர்ணமியிலிருந்து 8வது நாள். அதனால் 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் பெரும் பலனை தரும். மேலும் அஷ்டமி தினத்தில் பிரித்யங்கரா தேவியும் கால பைரவரையும் நாம் வணங்கினால் நமக்கு சிறப்பு உண்டாகும். அஷ்டமி தினத்தில் நடைபெறுகின்ற யாகத்தில் நாம் கலந்து கொண்டால் நம்முடைய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் விலகும், தீய சக்திகள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். தீவினை போன்றவற்றின் பாதிப்பினை நமக்கு என்றைக்கும் நேரிடாது என்பது ஐதீகம். வறுமை உடனடியாக அகலும், கொடிய நோய்கள் அகலும் என்பது ஐதீகம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை போன்ற அனைத்து துஷ்சக்திகளிலிருந்து நாம் விடுபடலாம் என்பது ஐதீகம். யாகம் நடக்கின்ற போது நாம் எதை வேண்டினாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பது ஐதீகம். மேலும் அந்த யாகப் புகை நம் மீது படும்பொழுது நம் மீது உள்ள கெட்ட சக்திகள், கெட்டது எது இருந்தாலும் அது உடனடியாக நீங்கி போய்விடும் என்பது ஐதீகம். அதனால் நாம் அஷ்டமி தினத்தன்று யாகம் நடக்கும் கோவிலில் அல்லது யாகம் நடக்கும் இடத்தில் நாம் சென்று அதில் கடந்து கொண்டால் நமக்கு அனைத்து பலன்களும் தேடி வரும், நன்மை உண்டாகும், துன்பங்கள் அனைத்தும் போய்விடும் என்பது ஐதீகம். துஷ்ட சக்திகள், தீய சக்திகள் எப்பொழுதும் நம்மை அண்டாது என்பது ஐதீகம்.
சரி அன்பர்களே, நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது தேய்பிறை அஷ்டமி அன்று பிரித்திங்கரா தேவிக்கு நடத்தப்படும் யாகத்தில் சித்தர்கள் கலந்து கொள்வார்கள். அவர்களுடைய பலன்கள், அதாவது நமக்கு அதன் மீது என்ன பலன்கள் கிடைக்கும் மற்றும் நமக்குள்ள இருக்கும் அனைத்து திஷ்டி தோஷங்கள் எப்படி நீங்கும் என்பதை நாம் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நம்மளுடைய சேனலை லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அதை ஒரு தடவையும் நம்ம ஷேர் செய்யும் பொழுது நமக்கு திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படுகிறது. அதன் மூலம் நமக்கு ஒரு புண்ணியம் ஏற்படுகிறது. நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.